ப்ரோ படம் வந்து மொக்கையாக இருக்கும்னு நினச்சி தான் ப்ரோ வந்தேன். ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு விஜய் சேதுபதியா ஜுங்கான்னு ஒரு படம் வந்தது பார்த்தீங்களா? என்னடா இது சரி ஏதோ ஒன்று எடுக்க போகிறாங்கன்னு வந்தேன். உள்ளே வந்து உட்காந்தா 2.75 மணி நேரம் சிரிச்சுக்கிட்டே தான் ப்ரோ இருந்தோம். வேற லெவல் ப்ரோ. விஜய் சேதுபதி படத்தில் ஒரு ஹீரோனா, இந்த படத்தில் வந்து யோகி பாபு இன்னொரு ஹீரோ. சிரிச்சுக்கிட்டே மனுஷன் லேடி கெட்டப்பில் வராரு. சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அந்த வில்லன் ஒருத்தர் வருவார், ஏகே ஒரு ரெட் டிராகன் அப்படின்னு பாருங்க. அவர் பார்த்தா மிரட்டுறாரு அவினாஷ். அப்புறம் பிருத்திவிராஜ்னு ஒருத்தர், அவள் வருவாளா படத்தில் அஜித் சாரே வந்து பெரிய வில்லன். அவர் அந்த படத்தை ஒரு வில்லத்தனை காட்டுவார் வாலி டைமில். அவருக்கே மிரட்டினவர் பப்ளு. அந்த பப்ளு இது இத்தனை வருஷம் ஆகியும் இவன் இன்னும் திருந்தல சித்தப்பான்ற மாதிரி அதே ரோலை தான் பண்ணுறாரு. அதே சிம்ரானை எப்படி மிரட்டி இது பண்ணுறது, அது மாதிரி டார்ச்சர் தான் பண்ணிட்டு இருக்காரு ஒரு சைக்கோ. ஸோ அது மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஒட்டு மொத்தமாக படம் இது யார் நெல்சன் சார் எடுத்தாரா இல்லை வெங்கட் பிரபு சார், அந்த மாதிரி தாங்க இருக்குது அவுட்புட்டு. ஏதோ ஸ்டார்டிங்லலாம் போராக இருந்தது, அவுட்டு போல் சரியான மொக்க படத்தில் வந்து மாட்டிக்கிட்டோம், செலிபிரிட்டி கூட பெருசாக வரல இந்த ஷோக்கு அப்படின்னு பார்த்தா போக 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 இந்த படத்தை அப்படியே வேறு லெவலில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சாம் சிஎஸ் படத்தோட இன்னொரு ஹீரோங்க. மியூசிக்கு யோசிச்சுட்டே இருந்தேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும், யார் இந்த படத்துக்கு மியூசிக் இவ்வளோ மாசாக போட்டிருக்காங்களே, பார்த்தா சாம் சிஎஸ் வேறு லெவலில் பண்ணிட்டார் மனுஷன். பிஜிஎம் அடித்து தூக்கிட்டாரு. படம் ஒர்த்து மினிமம் கேரண்டியில் மேக்ஸிமம் கேரண்டி. நல்லா ஃபேமிலியோட வந்து பாருங்கள், குழந்தைங்கள கூட கூட்டிகிட்டு வாங்க. எந்த ஒரு ஆபாசமும் இல்லை, படம் சூப்பராக இருக்குது. ருக்மிணி வசந்த் ஆல்ரெடி இந்த சப்த சாகரதா செயலோ 7 கடல் தாண்டின்னு ஒரு படம் பார்த்தோம், அதை பார்த்து எல்லாம் மிரண்டு போயிட்டாங்க. ஸோ இந்த படம் பார்த்தோன்னா ராஷ்மிகா என்ன மாதிரி ஒரு கிரியேட் பண்ணாங்களோ அந்த ஒரு இம்பாக்டாக அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. படம் தரமாக இருக்கு. அதாங்க நீங்கள் ஒரு நெல்சன் படம் கோலமாவு கோகிலா, அப்புறம் 400 ரவுடி தான், இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும், சூதுகவும்லாம் பார்க்கும்போது அதே ஃபீல் தான். தலைவன் ஒன் ஆஃப் த கரியர் பெஸ்ட்டு கொடுத்துருக்காரு விஜய் சேதுபதி. ஜாலியாக அவங்க மிஸ் பண்ணியிருப்பீங்க, காதலும் கடந்து போகும்ல ஒரு விஜய் சேதுபதி மிஸ் பண்ணியிருப்பீங்களா, இதில் எல்லாமே இருக்குது. ஸோ வேறு லெவல் சம்பவம் பண்ணிட்டேன். யோகி பாபு தான் ப்ரோ செகண்ட் ஹீரோ ப்ரோ. அவர் அவ்வளோ காமெடி பண்ணிடுறாரு, சிரிச்சிட்டே இருந்தோம் ப்ரோ ஸ்டார்டிங்லேருந்து எண்ணிக்கிறீங்க. அந்தளவுக்கு தரமாக இருக்குது படம், சூப்பராக இருக்குது. யோகி பாபுக்காக இன்னொரு வாட்டி பார்க்கலாம். ஒர்த்து வாட்சிங்க, ஒர்த்து வாட்சி படம்.